ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிப்ரவரி 21 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஃப்ரீ வெபினார் அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் இணைந்து வழங்குகிறோம். இதோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம் தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிப்ரவரி 28 நம்மளுடைய பெய்டு ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்துட்டு 1 மந்த், அதாவது 8 கிளாஸஸ் இருக்கும். இது வந்து வீக்கெண்டில் சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் இருக்கும். இரவு 7 to 8 இருக்கும். விருப்பம் உள்ளவங்க இதனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908. இதில் மிக முக்கிய குறிப்பு, நம்ம பைசல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். இது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமே. அதிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. அதனால் வந்துட்டு பைசல் ரெக்கமெண்டேஷனோ வரைபடமோ கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதை உணர்ந்து விருப்பப்பட்டால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இது கட்டாயம் அல்ல. ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய ஓப்பன், அதாவது நேற்று மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு 25,700 அப்படிங்கிற இடத்துல. இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இதற்கு பெயர் வந்து நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,637. லோ பார்த்தீங்கன்னா 25,570 லோ போயிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது 25,551 போயிருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு காமா பிளாஸ்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா நமக்கு 25,650 தொடக்கத்திலேயே நமக்கு மார்க்கெட் தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 52 ரூபாய்க்கு மீட் பண்ணாங்க. இந்த இடம் மார்க்கெட் லோ வரும்போது 58 ரூபாய் அப்படிங்கிற மீட் நடந்திருக்கு. ஸோ இதையும் உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். மார்க்கெட்டோட கை பார்த்தீங்கன்னா 25,764 நேற்றைய கையை வந்து கடந்திருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று புல்லி செங்கல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்துட்டாங்க. இது வந்து நமக்கு இன்னும் புல்லிஸ் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் நாளைய தினம் இதற்கு மேலெல்லாம் ட்ரேட் நடக்கணும். அப்போ தான் மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஒரு 25,850 25,900 மட்டும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்கும். இதோட ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கணும்னா கேண்டில் ஸ்டிக் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 26,000 அப்படிங்கிற வரை நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுவே வேறு மாதிரியெல்லாம் என்ன மாறலாம்? இது வந்து ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிற பேட்டர்ன் வராது. இருந்தாலும் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த லோவுக்கு கீழே ஓப்பன் ஹை அந்த மாதிரி வச்சுட்டு மார்க்கெட் இறங்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த பாட்டம் தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஹெவி செல்லிங் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு நமக்கு இம்பேக்டட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்றைய, அதாவது இன்னைக்கு என்ன வந்திருக்காங்களோ அந்த ஹை லோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு நோ ட்ரெண்டிங் ஜோனாக இருக்கும். அப்போ இதற்கு மேலே நிலை பெற்றால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறக்கும், இதற்கு கீழே நிலை பெற்றால் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இது புல்லிஷ் என்கல்ஃப்னு சொல்கிறோம். இதை மட்டும் தனியாக இதை மட்டும் விட்டுட்டா இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி பார்த்தோம்னா இது ரெட் கேண்டில் இல்லை, இது ஒரு கிரீன் கேண்டில், ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான். இருந்தாலும் அடுத்த கேண்டில்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஹை வச்சுட்டு இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிற பேட்டர்னாட்ட இது வந்துடும். இது ரெண்டு விஷயத்தில் நம்ம பார்க்கணும். அதனால இந்த லோ இந்த ஹை ரொம்ப முக்கியம். அதனால மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக அப்சர்வ் செய்ய வேண்டும். அப்போ என்ன மாதிரி தாக்கங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு செக்டார்னு பார்த்துட்டா நிஃப்டி நல்லா இம்பேக்ட் பண்ணியிருந்தாங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 60,821 61,241 லோ டு ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 பாயிண்ட்ஸ் அவங்கள மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. செக்டார்னு பார்க்கும்போது எல்லா செக்டாருமே ஒரு இம்பேக்டடாக தான் நமக்கு மார்க்கெட்டில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வைஸ் இப்போதைக்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லா செக்டருமே இம்பேக்ட், அதுவும் நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸுங்கிறதே ஒரு நல்ல விஷயம். சில பிரச்சனைகளும் உள்ளே இருக்குது, அதையும் நம்ம கவனிச்சுக்கலாம்.
நேற்று 25,700 இதுதான் கால் புட்டோட க்ளோசிங் வந்து குறைவாக இருந்தது. அதனால் 78 ரூபாய் அப்படிங்கிற மீட்டிங் பாயிண்டோட முடிஞ்சிருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு கீழே வந்தாங்க. கீழே வரும்போது அவங்களோட மீட்டிங் பாயிண்ட் 58 இருந்தது. ஸோ அதையும் கவனிக்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எடுக்கிற லெவல்ஸ் எப்படி பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவாங்க. இங்கே பாருங்க 25,700 கால் புட்டோட அடிப்படையில் நேற்று காமன் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டா 25,690 டு 710. இப்போ நமக்கு இந்த 80 ரூபாய்ங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 25,620 25,780 மார்க்கெட் அதற்கு இம்பாக்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டும் இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது 160 ரூபாய் வரும். அப்போ 160 25,540 பேரல் ஏரியா நேற்றைய பேரல் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25,550 இருந்தாங்க. ஸோ அந்த இடத்த பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு இடத்தம் பேரல் ஏரியாவும் 25,550 இருந்தது, நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல மிட் பாயிண்ட்டும் 25,550. ஏன்னா நேற்று 25,500 போட்டு 25,600 கால் நேற்று சொல்லியிருந்தோம். ஒரு இதாச்சுன்னா மார்க்கெட் பேக் டெஸ்ட் வந்து 25,550 இல்லை 600 போட்டு வரக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த இடம் இம்பாக்ட் இந்த 3 விதமாக வந்திருக்கு பாருங்க. கால் புட் செல்லரோட பேனிக் பிளேஸ், அதே மாதிரி நமக்கு வந்துட்டு பேரல் ஏரியா, அதே மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இந்த மூணுமே இம்பாக்ட் பண்ணுங்காட்டி மார்க்கெட் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு உடனே மார்க்கெட் ரெக்கவர் ஆயிட்டாங்க. அப்போ இந்த இடம் உங்களுக்கெல்லாம் அதனை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேண்டும். எந்தெந்த இடத்துல தாக்கங்கள் ஏற்படும், அப்போ வந்து ஒவ்வொரு இடத்தும் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் எப்படி கால் செல்லர் புட் செல்லர் என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இது மீட்டிங் பாயிண்ட் பாருங்க, நான் அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை நான் மாத்துறேன். இது 25,700 கால் புட் நமக்கு நேற்று வந்து 78 ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க இன்னைக்கு பாருங்க அவங்க மீட்டிங் பாயிண்ட் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ 51 ரூபாய். அதுக்கப்புறம் மீட் பாருங்க, அப்படி ஒரே ஸ்ட்ரைக் வந்துட்டு படிப்படியாக குறைஞ்சிட்டே தான் போயிருக்கு. 40 ரூபாய். அடுத்தது இந்த இடத்துல 25 ரூபாய். ஸோ இதெல்லாமே நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு மீட்டிங் பாயிண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கணும். நான் இந்த மற்ற எல்லா கோடுமே டெலீட் பண்ணிடுறேன். ஒரே ஒரு கோடு மட்டும் வச்சுக்கிறேன். அந்த 78 ரூபாய் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுவும் இந்த காமன் ஏரியாவையும் டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க 25,550 மட்டும் எடுக்கிறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேர் மீட்டிங் பாயிண்ட் அந்த லெவல்ஸையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். புட்டோட கை 57, காலோடைய லோ 58. இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணவே இல்லை. அப்போ இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணலனால என்ன அர்த்தம், மார்க்கெட் 550க்கு கீழே போகலன்னு அர்த்தம். அப்போ ஸ்பாட் எவ்வளோ இருந்திருக்காங்க நமக்கு, நிஃப்டியோட ஸ்பாட் 25,570. அப்போ மார்க்கெட் 20 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்டட். இங்க பாருங்க மீட்டிங் பாயிண்ட் நான் போடுறேன். 57 ரூபாய். 57 ரூபாய் 58 தான். இந்த இடத்துல ஆனவங்க இந்த 78 அப்படிங்கிற இடத்துல தாண்டி நின்னதுனால அங்கிருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 175 ரூபாய். அப்போ 100 ரூபாய் ஏற்றம் கிடைச்சிருக்கு. இந்த 78 ரூபாய்னா இப்போ 20 ரூபாய் ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான இம்பேக்டை நீங்கள் செக் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இதை 25,600 கால் புட்ட பாருங்க. அவங்க என்ன காலையில் போட்ட லோ இவங்க ரெண்டு பேருமே பிரேக் ஆகலை. அதையும் கவனிக்கணும். நீங்கள் 25,600 கால் புட் என்னன்னா பேரல் ஏரியா நமக்கு 25,600 அண்ட் 650 அமைஞ்சதுனால மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 650க்கு கீழே போகவே இல்லை. ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 48 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மீட் பண்ணினது. அதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ணவே இல்லை. 48 ரூபாய்க்கு மேலே. அதே மாதிரி பாருங்க இவங்க 78 ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்கட்டு. அப்போது நேற்று வந்துட்டு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் 25,600 கால் தான் இருந்தாங்க. அப்போ அந்த 600 கால் இந்த 78 ரூபாய் அப்படிங்கிற காமன் ஏடிஎம்மை பேலன்ஸ் பண்ணினதுக்கு
அதற்குண்டான இம்பேக்டை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே, இன்றைய தினம் நமக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ பிப்ரவரி 24 இதுதான் மந்த்லி கான்ட்ராக்ட். இதில் வந்துட்டு பாருங்க 750 நம்ம போடலாம். இதுதான் கால் புட்டோட டிஃபரன்ஸ் குறைவாக இருக்குது, 7 பாயிண்ட். புட் ஆப்ஷன் 7 ரூபா ஜாஸ்தி இருக்குது. அப்போ 25,743. அப்போ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18 புள்ளிகள் இருக்காங்க. இதை ஃபியூச்சர்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு பக்கத்தில். ஏன்னா இது ஃபியூச்சர் கான்ட்ராக்டும் இந்த வீக்லி எக்ஸ்பைரி ஒன்று தானே. $25,740. ஸோ நம்ம 43 3 ரூபா டைம் வேல்யூவோட இம்பேக்ட். அப்போ இதன் அடிப்படையில் 25,750 அடிப்படையில் நமக்கு காலோட லோ 95. அப்போ 25,840 புட்டோட லோ 144 இருக்காங்க. அப்போ 25,606 இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போது 25,750 பேஸ் பண்ணி. இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த 150 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணாலே 25,900 25,600. அப்போ இந்த இடம் வந்து புட் செல்லர் பேனிக் பிளேஸ், இந்த இடம் கால் செல்லர் பேனிக் பிளேஸ். அப்போ 25,750 நடுநிலையாக இருக்க போகிறாங்க. அப்போ மார்க்கெட்டோட இம்பேக்டட் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் 25,700 கால், 26,000 கால், 25,700 புட் கொடுத்துட்டாங்க. அப்போ மார்க்கெட் 25,700க்கு கீழே இருக்கிறாங்களா மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ 25,700 கால் புட்டோட ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறக்கும், 25,700 புட் ஆப்ஷன் காலோடைய ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தால் மார்க்கெட் இறங்குறக்கும் வாய்ப்பாக போகும். அப்போ இந்த 25,700 காமனிட்டி அமைப்போ 25,700 நமக்கு 150 ரூபாய் அப்படிங்கிற இடம் என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். ஓகே, ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்துக்கலாம். எக்ஸ்பைரி மாற்றிடலாம். இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாகவும் நமக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு 150 ரூபா அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு ப்ரீமியம் மொமெண்டமும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25,750 நமக்கு பேஸ்டு 9 அண்டு 11. ஸோ இம்ப்ளைட் வாலிட்டியும் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் மார்க்கெட் நாளைய தினம் இன்றைய தினத்தோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஓப்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது ஃபெயிலியர் ஆகும்போது தான். அதனால நமக்கு வந்துட்டு இந்த பேட்டர்னில் இருக்கிற ஸ்டாப் லாஸஸை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். அதனால் இந்த பேஸ்டு நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் முக்கியமாக 25,700க்கு மேல் அல்லது கீழ் இருக்கிற ஒரு ஃபார்மேஷனுக்கு நீங்கள் மார்க்கெட்டை வந்துட்டு உந்துதலாக பாருங்கள். அதனால் மார்க்கெட் 25,700க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க பட்சத்தில் மார்க்கெட் 25,850, 25,900, அடுத்து 26,000 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் உன்னிப்பாக கவனிக்கணும். அப்படி ஃபெயிலியர் ஆகுதுனாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒரு நடுநிலை புள்ளியாக வைத்து மார்க்கெட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.